ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல் வீசியவர் பற்றி துப்பு கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என ஆந்திர மாநில காவல்துறை அறிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கூடுதல் விவரங்கள். ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பேருந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் கல்வீசி தாக்கப்பட்டார். இதில் அவர் தலையில் சிறிய காயம் ஏற்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள விஜயவாடா போலீசார் அந்த குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த 3 தினங்களாக தேடியும் கிடைக்காத நிலையில் அதாவது விஜயவாடா கமிஷனர் நேற்று ஒரு பேட்டி ஒன்று அளித்தார். அதில் அவர் கூறியதாவது என்னவென்றால் கடந்த 6 தனிப்படைகள் அமைத்துள்ளன. ஒவ்வொரு தனிப்படைக்கும் 10 பேர் கொண்ட போலீசார் அமைத்து தீவிரமாக தேடி வருவதாகவும், தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அங்கு உள்ள நபர்களை விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இது குறித்து யாருக்கேனும் விவரம் தெரிந்தால் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். குற்றவாளிகள் குறித்து அறிவிப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். மேலும் அந்த அறிவிப்பவர்கள் விவரங்கள் யாருக்கும் தெரியாத அளவிற்கு பார்த்துக் கொள்ளப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து மேலும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.